வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாரோட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வைஸ் பிரசிடென்ட் திரு சங்கர் நாராயணன் அவர்கள். கமாரோட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்கிறார். நேர்களே, நீங்கள் செய்ய வேண்டியது டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சி போகலாம். வணக்கம் சார். வணக்கம். லாஸ்ட் வீக் கமாரோட்டி மார்க்கெட் எப்படி இருந்தது? கிரேட் வெஞ்சர்ஸ் சார்பாக 2 நாள் செமினார்ஸ் நடத்துறாங்க. இன்னைக்கு திருச்சியில லைவ் ட்ரேடிங் நடத்துறாங்க. அதை பத்தி சொல்லுங்க சார். நீங்க திருச்சி நேற்று 2 நாள் கரூர்லயும் திருச்சிலையும் செமினார் நடத்திருக்காங்க. திருச்சியில தொடர்ந்து இன்னைக்கு காலையில 10 மணிக்கு லைவ் ட்ரேடிங் சொன்னா கஸ்டமர்ஸ் முன்னால வச்சு இவங்களே ட்ரேட் பண்ணி காமிக்கிறது. இன்னும் வாங்கினால் இந்த மாதிரி ப்ராஃபிட் வருது, இந்த செஞ்சா இந்த மாதிரி தப்பாகுது. ஸோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் அரியரன் அங்க இருந்து பண்ணிட்டு இருக்காரு திருச்சியில ரம்யா ஹோட்டல்ல. அதை நல்ல முறையில் எல்லாரும் போய் கலந்துக்கிட்டு பயன்பெறணும். ஏன்னு கேட்டா எவ்வளவுதான் நம்ம தியரிட்டிக்கலா சொன்னா கூட பிராக்டிக்கலா சொல்லணும். நாளைக்கு இப்ப க்ரூட் ஆயில் இருக்கு, க்ரூட் ஆயில் இன்னைக்கு வாங்கினால் நல்லது, இன்னைக்கு ஷார்ட் போனால் லாஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்கறது. அதை செஞ்சு காமிப்பாங்க அவங்களே. அவங்க அக்கௌண்ட்லயே போட்டு பாருங்க, 6,424 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம், 6,440 கொடுத்துருக்கிறோம், 16 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு கமாடிட்டி எடுத்துக்கிட்டு அது மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ மோரர்லெஸ் ஒரு 2-3 ஹவர்ஸ் இது நடக்கும். ரொம்ப பயனுள்ள ஒரு ப்ரோக்ராம். நான் பல முறை நடத்தியிருக்கேன். இன்னைக்கு அரியரன் திருச்சியில் நடத்திட்டு இருக்காரு. ரொம்ப உபயோகமா இருக்கும். அது நேயர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். சார், கமாரோட்டி மார்க்கெட் தற்போது ஒரு மந்தமான நிலைமை அடைஞ்சிருக்கா, இல்ல ட்ரேடிங் எப்படி சார் இருக்கு கமாரோட்டி மார்க்கெட் பொறுத்தவரை? கமாடிட்டி மார்க்கெட்டுங்கிறத பொறுத்த அளவுல ட்ரேடிங் வால்யூம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, வாஸ்தவம் தான். பிகாஸ் ஆஃப் த பினான்சியல் டெக்னாலஜி. அதை நடத்தக்கூடிய நிறுவனங்களுக்குள்ள சில ப்ராப்ளங்கள் இருக்கு பினான்சியல் டெக்னாலஜிக்கு. அதன் காரணமாக வால்யூம்ல கொஞ்சம் குறைவு இருக்கு. ஆக்டிவிட்டியில ஒன்றும் குறைஞ்ச மாதிரி தெரியல. எல்லாமே வேரியேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப க்ரூட் ஆயில் அண்ட் ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் அது ரெண்டும் மறுபடியும் ஒரு தடுக்க முடியாத அளவுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. சில்வரா இருக்கட்டும், கோல்டா இருக்கட்டும். ஏன்னு கேட்டா எங்கெங்கெல்லாம் டர்புலன்ஸ் இருக்கும் அப்பெல்லாம் இந்த 3 கமாடிட்டியும் ஓட ஆரம்பிச்சிடும். அதன் காரணமாக மற்ற கமாடிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவு பின்னடைவு இருக்கும். பேஸ் மெட்டல்ஸ் எல்லாம் அவ்வளவு தூரத்துக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்காது. எப்பவுமே ஒரு குதிரை முன்னாடி போச்சுன்னு சொன்னா மற்ற குதிரைகள்லாம் பின்னுக்கு தானே வரணும். அது மாதிரி தான். தொடர்ந்து பேசலாம் சார். திருப்பூர்ல இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பிரகாஷ். சொல்லுங்க பிரகாஷ். சார், நான் க்ரூட் ஆயில் ஒரு 3 லாட் பை வச்சிருக்கேங்க சார். ஓகே, ஈரான் பிரச்சனைனால மேல வருங்களா, வெயிட் பண்ணலாங்க? என்ன விலையில வாங்கிருக்கீங்க சார்? 6,980 எடுத்துருங்க சார். 6,980? சரி, 6,380 சார். அப்படி சொல்லுங்க. 6,380 அப்ப வெள்ளிக்கிழமை தான் வாங்கிருக்கீங்க. ஆமாங்க சார். ஆமாங்க சார். ஆமா, அதனுடைய லெவல்ஸ் ஒன்னா எழுதிக்குங்க. க்ரூட் 6,414 அப்பர் லிமிட், 414 ரெசிஸ்டன்ஸ் லிமிட். இன்னைக்கு 414 கடந்ததுன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு மேற்கொண்ட ஒரு 30 ரூபாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமா அதை பயன்படுத்திக்கோங்க. லோயர் லிமிட் 6,300. 6,300 கண்டிப்பா இன்னைக்கு வராது. அது நான் ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டேன். 6,414 தாண்டும் போது கொஞ்சம் விக்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதை பார்த்து வெயிட் பண்ணி வித்துருங்க. 414 தாண்டுச்சுன்னு சொன்னா ஒரு 30 ரூபாய் ஏற்றம் நிச்சயமா இருக்கும். சார், நம்ம நிறைய நிகழ்ச்சியில பேசியிருக்கோம். அதாவது உலகளாவே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மார்க்கெட் பெரிய அளவுல பாதிக்கும் சொல்லியிருக்கோம். இப்ப மிகப்பெரிய பிரச்சனை பாத்தீங்கன்னா ஈராக் அண்ட் ரஷ்யா டென்ஷன் தான். இப்ப தற்போது எப்படி இருக்கு, நிலவரம் என்ன இருக்கு? இதன் க்ரூட் ஆயில் இதனால இம்பாக்ட் என்னவா இருக்கும் சார்? மேஜர் ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ்ல ஈராக் இருக்கு. இப்ப ஷிப்மெண்ட்ஸ் போட்டோம்னு சொன்னோம்னா பாம் போட்டா என்ன ஆகும்? இதெல்லாம் அப்படியே எரிஞ்சு நாசமா போயிடும். அதனால கூடுமானவரை சப்ளைஸ் லிமிட்டடா இருக்கும். என்னைக்கு சப்ளைஸ் லிமிட்டடா இருக்கும் அன்னைக்கு விலை ஏறத்தான் செய்யும். 10க்கு அந்த உக்ரைன் ப்ராப்ளம் வர சேர்ந்துருச்சு. ரஷ்யா ஆல்சோ இஸ் ஒன் ஆஃப் த ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ். அங்கேயும் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணி வெளிநாடுகளுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நாடா இருக்கு. அங்கேயும் அமைதி இல்லை. இந்த 2 நாட்டில அமைதி இல்லைங்கும் போது இந்த பொருள்களுடைய சப்ளை பாதிக்கப்படுகிறது. அதன் காரணமாக விலை ஏற்றத்துக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. சார், லெட் ஃபியூச்சர் ட்ரெண்ட்ல ஸ்ட்ரென்தன் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? அது
லெட்டோட லெவல் வந்து என்ன சொல்றேன், 124 ரூபாய் 20 காசு ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதனுடைய லோயர் லெவல் வந்து சப்போர்ட் லெவல் வந்து 122.50. 24.20 தாண்டும் போது மேற்கொண்டு ₹1 ஏறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. கூடுமான வரைக்கும் நீங்க லெட்டை வாங்கி வைப்பது நல்லது. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. சார், குளிர்காலத்துல வந்து நேச்சுரல் கேஸோட தேவை வந்து அதிகரிச்சிருந்தது. தற்போதைய வந்து வார்ம்ல இருக்கிற வந்து நேச்சுரல் கேஸ் வந்து தேவை வந்து குறைஞ்சிட்டு வருதா? இப்ப ட்ரெண்ட் என்னவா இருக்கு? அதாவது அது ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் மாதிரி இருந்த ஒரு இதானது இப்ப வந்து ஒரு ஹீட்டிங் எலமெண்டா இருந்தது. இப்ப வந்து குளிர் வைக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் வச்சுட்டாங்க நேச்சுரல் கேஸ் வந்து ஹீட் பண்ணோம்னா ஹீட் ஆகும். அதே மாதிரி கூல் டவுன் பண்ணவுக்கும் வழி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனாலதான் அந்த சம்மர்ல கூட அது இறங்காம இருக்கிறதுக்கு காரணம். இல்லைன்னா நியாயப்படி இப்ப பார்த்தோம்னு சொன்னோம்னா ஒரு ₹50 அது குறைஞ்சிருக்கணும். அது குறையல. நேச்சுரல் கேஸோட லெவல் வந்து இன்னைக்கு ₹286.90 ரெசிஸ்டன்ஸ். அது எல்லாரும் நீங்க நோட் பண்ணிக்கங்க தயவு பண்ணி. அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். 286.90 ரெசிஸ்டன்ஸ் லெவல் தடைநிலை. ஆதரவு நிலை வந்து ₹282.20. 86.90க்கு மேல போகும்போது விற்காமல் இருப்பது நல்லது. ஜாக்கிரதையா இருக்கணும். 86.90 தாண்டும் போது ஷார்ட் அடிக்கிறது கொஞ்சம் யோசிக்கணும். அதே நேரத்தில் 86.90 தாண்டி மேற்கொண்டு வந்து 86.90 விட்டு கீழே இறங்கும் போது நீங்க விற்கலாம். தொடர்ந்து பேசலாம் சார். சத்தியமங்கலத்துல இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சிவகுமார். வணக்கம் மேடம். சொல்லுங்க சிவகுமார், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சில்வர் வந்து ஷார்ட் போயிருக்குங்க. என்ன விலையில ஷார்ட் போயிருக்கீங்க? 41,000 ரூபாயில ஷார்ட் போயிருக்குங்க சார். 41,000 ரூபான்னா கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போதைக்கு இறங்குறதுக்குள்ள வாய்ப்பு மிக குறைவா இருக்கு. நீங்க வந்து ஏதாவது ஆவரேஜ் பண்ணலாங்களா சார்? ஆவரேஜ் பண்ணலாம். ஆவரேஜ் எப்ப பண்ணணும்னு கேட்டா லெவல் சொல்றேன், எழுதிக்குங்க. 41,900 வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதனுடைய லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து 41,900. அதனுடைய சப்போர்ட் லெவல் வந்து 41,305. ஒரு கால் இன்னைக்கு 41,900 தாண்டி போறதுக்குள்ள வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. 41,900 தாண்டி போய் ஒரு ₹200 மேல போயிட்டு மறுபடியும் வந்து 41,900 வருதுன்னு வைங்க, 900 870 வரும்போது ஒரு லாட் நீங்க ஷார்ட் அடிக்கலாம். ஆனா 41,900 விட்டு தாண்டின உடனே அடிச்சிடாதீங்க. அதான் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது. ஏன்னா இந்த லெவல்ஸ் உபயோகப்படுத்தக்கூடிய விதமானது ரொம்ப சரியான முறையில் பண்ண ஒரு கத்தி மாதிரி உங்க வந்து காயப்படுத்தவும் செய்யும், ரணத்தை ஆத்தவும் செய்யும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும். 41,900 ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதை சரியான முறையில் யூஸ் பண்ணிக்க. சார், டெய்லி ட்ரேட் பண்ண பண்றவங்க வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு சார்? டெய்லி ட்ரேட் பண்றவங்களுக்கு வந்து முதல்ல மனோதைரியம் வேணும். ரொம்ப ஒரு என்ன கேட்டா நம்ம எதிர்பார்க்கிறோம் ஒரு ₹500 ஒரு பொருளை வாங்கினா உடனே 510 520 வரும்னு எதிர்பார்க்கிறோம். அது எதிர்பார்க்கறது நடக்கிறது இல்ல. பெரும்பாலானவங்களுக்கு நடக்கிறது இல்ல. உடனே என்ன பண்றாங்கன்னு கேட்டா பயந்துறாங்க. பயந்துட்டு குறைஞ்ச விலைக்கு வித்துறாங்க. எகைன் ரீபவுண்ட் ஆகுது. அப்போ ஒரு பிரச்சனை ஜாஸ்தியாகுது. அப்ப இந்த லெவல்ஸை வந்து சரியான முறையில் யூஸ் பண்ண தெரிஞ்சணும். லெவல்ஸை யூஸ் பண்ணிட்டா அந்த லெவல் சரியானதாங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்கணும். நம்ம செஞ்சது சரிதாங்கிற நம்பிக்கை நமக்கு வரணும். அது இல்லைங்கும் போது நமக்கு நஷ்டம் வரத்தாச்சு. இந்த ரெண்டுல வந்து பயம் ஒண்ணு, ஆசை ஒண்ணு, ரெண்டு தான் வந்து நம்மளை வந்து பாதிக்குது. பயப்படும் போதும் நம்ம பணத்தை இழக்கிறோம். அதே நேரம் சரியான நேரத்தில் விற்காம இன்னும் கொஞ்சம் கிடைக்குமாங்கிற ஒரு ஆசையினால அதனால அந்த அதிகப்படியான லாபத்தை அடையிறத நம்ம இழந்துடுறோம். இந்த ரெண்டும் தான் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். சார், கமாடிட்டி மார்க்கெட்ல வந்து யார் யாருக்கெல்லாம் ஃபிட், அதாவது யார் யாரெல்லாம் கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணலாம் சார்? பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பண்ணலாம்? யார் யாரெல்லாம் பண்ணலாம்னு சொன்னா பேன் கார்டு உள்ளவங்க மட்டும்தான் பண்ணலாம், மற்றவங்க பண்ண முடியாது. அது ஒரு பேசிக் குவாலிபிகேஷன். 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க பண்ண முடியாது. வயது உச்ச வரம்பு கிடையாது. கீழ்மட்டத்தில் வந்து 18 கீழே உள்ளவங்களுக்கு அனுமதி கிடையாது. இது ரெண்டை தவிர யார் வேணாலும் பண்ணலாம், எவ்வளவு வேணாலும் பண்ணலாம். தொடர்ந்து பேசலாம் சார். சேலத்துல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் ஷர்மிளா. ஹலோ, சொல்லுங்க சார். சொல்லுங்க சார் பேசுறேன் மேடம். பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க. ஷர்மிளான்னு வந்தது. ஹலோ, சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்னன்னு கேட்கலாம். சார், இப்போ இந்த ஈராக்ல போர் ஸ்டார்ட் ஆகிற சூழ்நிலை இருக்கு. ஆமா, போர் ஸ்டார்ட் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம தீவிரமான முறையில் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா சார். இப்ப கோல்டு எல்லாம் மேலதான் சார் போகும். இந்த லெவலில் பை பண்ணலாங்களா? பை பண்ணலாமாங்கிறது சொல்றது ரொம்ப கஷ்டம். திடீர்னு நின்று போச்சுன்னு சொன்னா உங்களுக்கு பாதிப்பு அதிகமாயிரும்.
சடனா ஒரு சீஸ்ஃபயர் ஆயிடுச்சுன்னு வைங்க, வேகமா இறங்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இன்னைக்கு இன்ட்ராடேக்கு சார் இன்ட்ராடேக்கு வந்து கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் மூணும் மேல போகக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓகே ஓகே சரிங்க சார். இப்போ ஆனா ஓவரால் ட்ரெண்ட் வந்து டவுன்ல தான் சார் இருக்கு. கோல்டு சில்வர் டவுன்ல இல்லையே, நல்லா ஏற ஆரம்பிச்சிருச்சு. வெள்ளிக்கிழமைக்கு நீங்க பாக்கலையா? இல்ல அது இந்த போர்னால ஏறிட்டு இருக்கு சார். போர் நின்றுச்சுன்னா ஓவராலா டவுன். போர் நின்றுச்சா இறங்குறதுக்குள்ள வாய்ப்பு அதிகமா இருக்கு. பட் நிக்குமாங்கிறது சந்தேகமா இருக்கு. அவ்வளவு தீவிரமா இருக்கு. அமெரிக்காக்காரங்க உள்ள நுழைய போறாங்க. நீங்க அது எவ்வளவு நாளைக்கு நடக்கும்னு சொல்ல முடியாது. எவ்வளவு தீவிரமா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து விலைவாசியில பலவிதமான பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். தொடர்ந்து பேசலாம் சார். சென்னையில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் ஷர்மிளா. குட் மார்னிங் சார். சொல்லுங்கம்மா. அலுமினியம் வந்து 112 பை பண்ணிருக்கேன். அதுக்கு அந்த ரேட்டுக்கு வருமா இல்ல கீழே டவுன் போகுமா? 104க்கு வாங்கித்தானே இருக்கீங்க. அலுமினியம் 112 அப்ப 112 12க்கு வாங்கியிருந்தா உடனடியாக நீங்க லாபம் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாச்சு. அப்போ உடனடியா நீங்க அது கரெக்டிவ் ட்ரேடிங் பண்ணிருக்கணும். இதுக்காகத்தான் நம்ம கிரேட் வெஞ்சர்ஸ்ல வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஒரு சிகிச்சை பிரிவு வச்சிருக்கோம். இந்த மாதிரி வாங்கி ஷார்ட் அடிச்சு ஏறி போச்சுனாலும் சரி, வாங்கி இறங்கிட்டாலும் சரி, அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு, அந்த பாதிப்புல இருந்து எவ்வளவு சீக்கிரமாக அவங்க விடுபட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிகிச்சை பிரிவு வச்சிருக்கோம். இந்த மாதிரி 3 ரூபாய் 4 ரூபாய் இறங்கும் போது தீவிர சிகிச்சை பிரிவுக்கு தான் போடணும், வேற வழி இல்லை. அதோட நீங்க வந்து அலுமினியம் நீங்க மார்ஜின் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இன்னொரு லாட் வாங்கி விற்கிறதுக்கு உண்டான மார்ஜின் உங்களுக்கு இருக்கா? இருந்துன்னு சொன்னா அதுல இருந்து நீங்க ஈஸியா வெளிவர முடியும். இல்லைன்னு சொன்னா பொறுமையாக நீங்க காத்திருக்கணும். 112 ரூபாய் என்னைக்கு வருதுன்னு பாத்துக்கிட்டு தான் காத்துட்டு இருக்கணும். நான் இந்த லெவல்ல வந்து நீங்க லாஸ புக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா லாஸ் அதிகமா இருக்கு. 3 ரூபாய்க்கு மேல இருக்கு லாஸ். 3 ரூபாய்ங்கும் போது கிட்டத்தட்ட 15,000 ரூபாய்க்கு மேல லாஸ் வருது. அதனால பெட்டர் இல்ல, மார்ஜின் உங்களுக்கு வசதியான முறையில் இருந்துன்னு சொன்னா நான் சொல்ற லெவல் படி நீங்க பண்ணுங்க. 108 ரூபாய் 90 பைசா இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல். 108.90க்கு மேல போகும்போது ஒரு லாட்டு நீங்க இன்னொரு லாட்டு வாங்கிக்கோங்க, பரவாயில்ல, தப்பே கிடையாது. அதே மாதிரி 107.65 வந்து சப்போர்ட் லெவல். 107.65க்கு கீழே வரும்போது உங்க பொசிஷன் நீங்க வச்சிருக்க கூடாது, வித்துறணும். அதுதான் சட்டம். ரெசிஸ்டன்ஸுக்கு மேல போகும்போது நீங்க விற்க கூடாது, சப்போர்ட் லெவலுக்கு கீழே வரும்போது வாங்கக்கூடாது, வச்சிருக்கூடாது. வாங்கினதையாவது வித்துறணும் குறைஞ்சு. அந்த மாதிரி பண்ணீங்க. அதை முதல்ல நோட் பண்ணீங்க. 108.90, 107.65 இந்த 2 லெவலையும் பார்த்துக்குங்க. வாட்ச் பண்ணிட்டு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான், அதாவது நஷ்டப்படுறது ரொம்ப சீக்கிரமா நஷ்டப்படலாம். அந்த பிசினஸ்ல நஷ்டத்திலிருந்து விடுபடுவது என்பது கொஞ்சம் நாளாகத்தான் செய்யும், மெதுவாகத்தான் பண்ணணும். எப்படி வந்து ஒருத்தருக்கு நோய் வந்த உடனே குணமாகாது, நோய் வேகமா வந்துடும். நோய் குணப்படுத்துறதுங்கிறது வந்து குறைஞ்சபட்சம் 4 நாளாகும் அல்லது 5 நாளாகும், அந்த மாதிரி தான். மேலும் பேசலாம் சார். அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் தினேஷ். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க சார். 26,500க்கு கோல்ட் பை பண்ணிருக்கேன் சார். இன்னைக்கு 27 கிராஸ் ஆகுமா சார்? 26,500 26,500 நல்லதானே இருக்கு. உங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ் இருக்கு. நிறைய மினியா மெகாவா? இல்ல சார், 27 வருமா இன்னைக்கு கிராஸ் ஆகுமா? 27 கிராஸ் வந்து 27 இன்னைக்கு வந்து 26,660 அப்பர் லிமிட். 26,660 கிராஸ் ஆனால் நீங்க சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு வராது. 27,000 வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம், அது வர்றதுக்கு சான்ஸ் இல்ல. 26,660 வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல். அது கட்டாச்சுன்னு சொன்னா மேற்கொண்டு ஒரு 100 ரூபாய் ஏறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். கோவில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க ஐயா. பேசுங்க ஐயா. வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க மணிகண்டன். அதாவது தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு இந்த கமாடிட்டி மார்க்கெட் மேல அவ்வளோக்கா அவேர்னஸ் வரமாட்டேங்குது. அது வர்றதுக்கு என்ன பண்ணலாங்க? அது மாதிரி உங்க மாதிரி பெரியவங்க கொஞ்சம் நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து கமாடிட்டி மார்க்கெட்ல அவ்வளவு அவேர்னஸ் இருக்கு இல்லைங்கிறது வாஸ்தவம் தான். வடநாட்டில் இருக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து கமாடிட்டி ட்ரேடிங்ல வந்து அதிகமா இல்லை அப்படிங்கிறது ஒரு குறைபாடு தான். அதை நம்ம என்ன பண்ண முடியும், மக்களா வந்து உணரணும். ஆனா இதுல என்ன பலமுறை நான் சொல்லியிருக்கேன், நீ ஷேர் ட்ரேடிங் பண்றதுக்கும் கமாடிட்டி ட்ரேடிங் பண்றதுக்குள்ள அட்வான்டேஜ்னு கேட்டா, கமாடிட்டிக்கு ஒரு இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கு, நீங்க கம்பேர் பண்ணலாம். நீங்க தங்கம் வாங்கினீங்கன்னா வெளியே மார்க்கெட்ல என்ன விலை இருக்கு அப்படிங்கறத கேட்டுட்டு நீங்க தங்கத்தை நீங்க வாங்கலாம் ஃபார்வர்ட்ல. காப்பர் எடுத்தீங்கன்னா ஒரு கிலோ வெளியே என்ன விலை விற்குது அதை பார்த்துட்டு நீங்க ட்ரேட் பண்ணலாம். க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதையும் அதே மாதிரி தான். ஒரு இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கு கமாடிட்டிக்கு.
நியாயப்படி பார்க்க போனா கமாடிட்டி ட்ரேடிங்ல தான் அதிகமாக பண்ணணும். முந்தி வந்து உங்களுக்கு எல்லாம் அது தெரியும் நினைக்கிறேன், காட்டன் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் உண்டு, புல்லியன் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் உண்டு. இது ரெண்டு தான் உண்டு. கமாடிட்டி ட்ரேடிங் தான் வந்து மெஜாரிட்டி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஷேர் மார்க்கெட்லாம் பிறகுதான் வந்தது. முதல்ல வந்தது புல்லியன் எக்ஸ்சேஞ்சும் காட்டன் எக்ஸ்சேஞ்சும் தான். காட்டன் பிரைசஸ்ல நியூயார்க் காட்டன் பிரைசஸ்ல எல்லாம் நம்ம ஸ்பெகுலேட் பண்ணிருக்கோம் முன்னாடி. அந்த அளவுக்கு காட்டன் ட்ரேடிங் வந்து ரொம்ப ஒரு பிரிஸ்கா ட்ரேடிங் நடந்துட்டு இருந்தது. இப்போ ஏதோ காரணத்தினால பல கட்டுப்பாடுகள், அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடுகள், மற்ற சில காரணங்களாலையும் கமாடிட்டி ட்ரேடிங் வந்து கம்மியான அளவில் இருக்கு. சீக்கிரமாக அது மேல வரும் தான் நினைக்கிறேன். என்ன கேட்டா இது யாரும் தடைப்படுத்த முடியாது. தங்கத்தின் மேல் உள்ள ஆர்வம் என்னைக்கும் குறையாது. தங்கம் வெள்ளி வாங்கணுங்கிற ஆர்வம் மக்களுக்கு எப்பவும் இருக்கத்தான் செய்யும். மற்ற பொருள்களுடைய டிமாண்டும் குரூடாயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு அரிசி இல்லாமலாம் இருந்துடலாம் போல் இருக்கு, குரூடாயில் இல்லாம இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நெசசிட்டி கமாடிட்டி ஆயிடுச்சு அது. அப்ப அந்த ட்ரேடிங்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் மக்களுக்கு ஏற்படத்தான் செய்யும். கூடிய விரைவில் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வளர்ச்சி இதுல காணலாம். வந்து பேசலாம் சார். திருச்சியில இருந்து ஒரு நேரில் இருக்காங்க. கார்த்திக். ஹலோ மேடம். கார்த்திக், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார், சில்வர் வந்து மெகா 40,000ல ஷார்ட் போயிருக்கோம். 3 லாட் இருக்கு. எவ்வளவு வேலை ஷார்ட் போயிருக்கீங்க? 40,000ல சார். 1900 ரூபாய் அதிகமா இருக்கு. ஆமா, கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ வந்து அதை பிளான் பண்றதுக்கு ஏதாவது வேற ஏதாவது டெக்னிக் பண்ணலாமா? சொன்னோம்னா நீங்க வந்து கரெக்டிவ் ட்ரேடிங் தான் பண்ணணும். என்ன கேட்டா உங்களுடைய கை மீறி போயிருச்சு அந்த பொசிஷன், அது நீங்க இம்மீடியட்டா கரெக்ட் பண்ணிருக்கணும். அதாவது ஒரு இங்கிலீஷ்ல ஒரு ப்ராபர்ப் உண்டு, வெயிட் ஆன் யுவர் ப்ராஃபிட் அண்ட் கட் டவுன் யுவர் லாஸ் ஆஸ் குவிக்லி as பாசிபிள்னு சொல்லிட்டு, நஷ்டம் வரும்போது எவ்வளவு சீக்கிரமாக வெளிவர முடியுமோ அவ்வளவு வந்துடணும். லாபம் வரும்போது நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் காத்திருக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து ட்ரேடிங் பண்றதுல ஒரு டிக்டம் இருக்கு. அதை நீங்க விட்டுட்டீங்க. இப்ப நீங்க நஷ்டத்தை வந்து வளர விட்டுட்டீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா 41,900 வந்து அது ரெசிஸ்டன்ஸ் லெவல். இன்னைக்கு 41,900க்கு மேல போகும்போது கட் பண்ணிடுறது நல்லது. அதே மாதிரி 41,305 கீழே வந்ததுன்னு சொன்னா நீங்க பயப்படாம இருக்கலாம். இதுதான் வந்து சப்போர்ட் லெவல். 41,305 சப்போர்ட் லெவல், 41,900 ரெசிஸ்டன்ஸ் லெவல். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் கட் ஆச்சுன்னு சொன்னா அந்த பொசிஷனை வச்சுட்டு இருக்கிறதுல அவ்வளவு நல்லது இல்லை. சார் சொல்லுங்க, கமாடிட்டி ட்ரேடிங் வந்து ஃபியூச்சர்ல வந்து எப்படி இருக்கும்? அதாவது டிக்ளைன் ஆகும், பெரிய அளவில் டிக்ளைன் ஆகும் சொல்றாங்க. இந்த புதிய அரசு மாறுதுனால வந்து கமாடிட்டி ட்ரேடிங்ல வந்து ஏதாவது மாற்றங்கள் வளர்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கா சார்? புதிய அரசு வந்த உடனே என்னமோ மோடி கவர்மெண்ட் வந்த உடனே ஏதோ ஒரு மேஜிக் நடக்க போகுதுன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. முடியாது. அவரே சொல்றாரு, நரேந்திர மோடி என்ன சொல்றாரு, எனக்கு கால அவகாசம் வேணும், குறைஞ்சது 100 நாள் வேணும், நான் என்ன செய்ய போறேங்கிறத வந்து அமல்படுத்த ஆரம்பிக்கிறதுக்கே 100 நாள் ஆகுது. 2 வருஷம் ஆகும் வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது உடனடியாக எந்த விதமான மாற்றத்தையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதாவது மக்கள் வந்து ஓவர் ஆப்டிமிஸ்டிக்கா இருக்காங்க. நரேந்திர மோடி ஜெயிக்க போறாருன்னு இந்த நியூஸ் வந்த உடனே ஸ்டாக் மார்க்கெட் 1000 பாயிண்ட் ஏறிச்சு. அந்த அப்புறம் வந்து கடைசியில வந்து இந்த பிரஸ் ரிப்போர்ட் வந்த உடனே பழைய ஒரு 500 பாயிண்ட் ஏறிச்சு. ஆக்சுவலா வின் பண்ண உடனே ஒரு 500 பாயிண்ட், பதவியேற்பு நடந்துட்டு இருக்கும்போது ஒரு 500 பாயிண்ட். இதெல்லாம் எப்படி நடக்கும்? இது வந்து மேஜிக் எல்லாம் பண்ண முடியாது. அவரும் வந்து ஒரு நிறைய தவறுகளை திருத்த வேண்டிய ஒரு நிலையில் இருக்குது நம்முடைய அரசாங்கம். பொருளாதார சிக்கல்கள் எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போயிருக்கு. இன்ஃபிளேஷன் வந்து ஒரு அடக்க முடியாத ஒரு குதிரையா இருக்கு. ஒரு முரட்டு குதிரையை எப்படி அடக்கணுமோ அந்த அளவுக்கு அடக்கணும். அதை அடக்கக்கூடிய முயற்சியில கீழே விழுந்து உண்ணாகக்கூடிய ஒரு நிலைமுடைய இன்ஃபிளேஷனை வந்து யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. ஏன்னு கேட்டா மணி சப்ளை அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு, பணத்தோட சப்ளை ஜாஸ்தியா இருக்கு. கருப்பு பணத்தினுடைய புழக்கம் அதிகமா இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு, அளவுக்கு மீறி அதிகம். அது இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் மாறப்போகுதுங்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணம் பூராவுமே வந்து பல வகையான மாறுதலுக்கு உட்பட்டு மணி லாண்டரிங் மூலமாக இந்தியாவுக்குள்ள வந்தாச்சு. வந்து அதனுடைய தாக்கம் வேற அதிகமா இருக்கு. இதன் காரணமாக விலைவாசிகள் வேற ஏறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து பீன்ஸ் விலை ஒரு கிலோ பீன்ஸ் 120 ரூபா, 140 ரூபா வரைக்கும் போய் 120 ரூபா வந்திருக்கு. வரலாறு காணாத அளவுக்கு காய்கறி விலைகள் கூடியிருக்கு. வந்து பேசலாம் சார். சேலத்துல இருந்து ஒரு நேரில் இருக்காங்க. வணக்கம் தரணி. வணக்கம் மேடம். சொல்லுங்க தரணி, உங்க சந்தேகங்களை என்னன்னு கேளுங்க. ஓகே மேடம். பேசுங்க தரணி. மேடம் காப்பர் வந்து செல்லிங் இருக்கு மேடம் 406 லெவல்ல.
அது வந்து இப்ப ஹோல்ட் பண்ணலாமா இல்ல எக்ஸிட் ஆயிடலாமா மேடம்? சப்போர்ட் லெவல் காப்பர்ல என்ன வச்சிருக்காரு? செல்லிங் 406. 406ல வித்து வச்சிருக்கீங்களா? ஆமா சார். 406ல வித்து வச்சிருந்தீங்கன்னா நீங்க கட் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா 402 தான் அதுக்கு வந்து லெவல். அதுக்கு 402க்கு கீழே போனா நீங்க வெயிட் பண்ணுங்க, பரவாயில்ல. 402க்கு மேல இருக்கும்போது அந்த பொசிஷனை கட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. சார் டெய்லி வரக்கூடிய நியூஸ், அதாவது கமாடிட்டி நியூஸ் வந்து பார்க்கக்கூடிய வெப்சைட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு சார்? சரி, ஏராளமா இருக்கு. நிறைய பேர் விலைக்கு விற்கிறாங்க. 4000 ரூபாய் கொடுத்துட்டு 5000 கொடுத்துட்டு வாங்குறதுக்கு நிறைய இருக்காங்க. அந்த மாதிரி ஃப்ரீயா கொடுக்கறவங்களும் இருக்காங்க. இப்ப நம்ம எங்களுடைய வெப்சைட்ல ஃப்ரீயா தான் கிடைக்கும். ரேட் வெஞ்சர்ஸ்ல எல்லாம் வந்து நீங்க வந்து லெவல்ஸ் பாக்கணும்னு சொன்னோம்னா ஃப்ரீயா வாங்கிக்கலாம், பார்க்கலாம். நன்றி சார். இவ்வளவு நேரமா கமாடிட்டி ட்ரேடிங் குறித்து பலவிதமான தகவல்களை வந்து நீங்க பதிவு செஞ்சீங்க. நேர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க சார். நன்றி. வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டி ஜெயிக்கலாமாங்க நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் வைஸ் பிரசிடென்ட் மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் திரு சங்கர் நாராயணன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.